வணக்கம். இன்றைய செய்திகள பகுதியூடாக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் ஆராயலாம். நேற்றைய நாளில் பேசுபொருளாக இருந்த விடயம் இன்றும் அந்த விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரையில் தமிழ் முஸ்லிம் மலையக கட்சிகள் ஒன்றாக இணைந்து 6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த புதிய கூட்டணிக்கான விடயம், அதில் என்னென்ன விடயத்திற்காக சேர்ந்து செயற்பட போகிறோம் என்ற விடயத்தை அறிவிப்பதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நேற்றைய நாளில் இந்த விடயம் தெரிவிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நேற்றைய நாளிலே நண்பர்கள் 1 மணிக்கு கொழும்பிலே ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு 21க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த அணி ஒரு அறிவிப்பை முன்னெடுக்கிறது. இந்த அறிவிப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், பிரதானமான 3 காரணங்களை அங்கே முன்வைத்திருக்கிறார்கள். புதிய அரசியல் சீர்திருத்தம், மாகாண சபை விடயம், காணி அபகரிப்பு விடயம் என்கிற அந்த 3 விடயத்தையும் மையப்படுத்தி தான் இந்த கூட்டு இப்போது சேர்ந்து செயற்படுவதற்கு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 6 கட்சிகளும் எந்தெந்த கட்சிகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ரிசாட் பதியுதீன் தலைமையிலான கட்சி; ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரவு ஹக்கீம் தலைமையிலான கட்சி; அதேபோல ஜீவன் தொண்டமானை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொழிலாளர் காங்கிரஸ்; அதேபோல தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோ கணேசனை சேர்ந்த கட்சி; அதன் அடுத்தபடியாக இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற 6 கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய கூட்டணியை அமைந்திருக்கிறார்கள். இந்த புதிய கூட்டணியினுடைய நோக்கம் என்ன? ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போலதான் இப்போது அவர்கள் சொல்கின்ற விடயம் மாகாண சபை தேர்தல், புதிய அரசியல் சீர்திருத்தம், காணி விடுவிப்பு, 3 பகுதிகளிலும் இருந்து இந்த ஒற்றுமை விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வடக்கு, கிழக்கு, மலையகம். இந்த 3 பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் கட்சிகளினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய பிரமுகர்கள் இந்த விடயத்தில் இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். கொழும்பிலே இந்த விடயத்திற்கான, இந்த கூட்டணிக்கான ஊடக அறிக்கையும் அந்த பிரகடனம் தொடர்பான விடயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். மட்டக்களப்பு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இணைப்பாளராக இந்த விடயத்தில் செயற்பட்டிருந்தார். ஊடகங்களுக்கு அவர்தான் இந்த விடயம் தொடர்பான தெளிவுபடுத்தலை வழங்கியிருந்தார். அதே போல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்தினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இங்கிருக்கின்ற முக்கியமான விடயம், கடந்த பல ஆண்டுகளாக இணைந்த கூட்டணிகள் என்ன விடயத்தை தமிழ் மக்களுக்காக சாதித்தன? இது ஒரு அரசியல் கூட்டணியா, இல்லாவிட்டால் மக்களுக்கான கூட்டணியா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. தமிழ் மக்கள் பரப்பிலே பார்க்கும்போது இன்னும் சில கட்சிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சி இந்த கூட்டுக்குள்ளே வரவில்லை என்பது இங்கு ஒரு முக்கியமான விடயம். அதற்கு என்ன காரணங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் அவர்களுடைய காரணத்தை தெரிந்துவிட்டு நாங்கள் அதை பேசலாம். ஆனால் பொதுவாக அரசியல் ஆய்வாளர்கள் மட்டத்திலும் மக்கள் மத்தியிலும் இந்த கூட்டு எதற்கான கூட்டு என்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்தில் சாதகமான கருத்துக்களை விதைத்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே கடந்த காலங்களை சுட்டி காட்டி கேள்விக்குறியையும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. கல்முனை பிரச்சனையில் ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரு முடிவை எடுக்க முடியாமல் தடமாறிக்கொண்டிருந்தோம். இப்போது மீண்டும் அந்த ஒரு கூட்டுக்கான சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது. அங்கே ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட இந்த விடயத்தை ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார். ஆனால் அதற்கான பதில் அங்கு வழங்கப்படவில்லை. கடந்த காலங்களில் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்கள் தொடர்பான கூட்டு முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் அங்கு நாங்கள் எடுக்காமல் மீண்டும் அதே கூட்டுக்குள் நாங்கள் நுழைகிறோம். எவ்வாறு இது சாதகமாகும் என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம், வடகிழக்கிலே அவர்களினுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம், இதையெல்லாம் எதிர்காலத்திலே தமிழ் கட்சிகளினுடைய செயற்பாட்டை மழுங்கடிக்கப் போகிறது என்ற ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. இதை தடுத்து கொள்வதற்காகவும் கூட்டாக ஒன்றிணைந்து தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை பேசிக்கொள்வதற்காகவும் இந்த கூட்டு அமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இது ஒரு தேர்தல் கூட்டாக இருக்காது என்ற ஒரு விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த விடயம் பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், ஏற்கனவே பல கூட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டுக்களினுடைய முயற்சிகள் எல்லாம் அவ்வப்போது கை நழுவி போயிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம், எதிர்கட்சிகளாக ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் ஒரு அணி இருக்கிறது. அதே போன்று தமிழ் கட்சிகளாக ஒன்றாக ஒரு அணியில் நீங்கி செயற்படுவோம் என்று இப்போது ஒரு கூட்டு உருவாகி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியினுடைய அழுத்தத்தை இல்லாவிட்டால் அவர்களுடைய எழுச்சியை எவ்வாறு சமாளிப்பது என்கின்ற ஒரு விடயம் தான் இங்கு முக்கியமான விடயமாக அரசியல் பின்புலத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற ஒரு மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், வர இருக்கின்ற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அதற்கான ஒரு தயார்படுத்தலாக இது இருக்குமோ என்று இப்போது அலசல் புரசலாக கதைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.
ஆனாலும் அவர்கள் நேரடியாக சொல்கிறார்கள் இது அரசியலுக்கான வாக்குகளுக்கான கூட்டணியாக இருக்க முடியும். அது கூட்டணியாக ஏன் இருக்க முடியாது என்ற ஒரு விடயம் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களை பிரதித்துவப்படுத்துபவர்கள். ஆகவே இது ஒன்றாக இணைந்து எப்படி ஒரு தேர்தலை சந்திப்பது என்ற ஒரு விடயம், ஆனால் ஒன்றான கூட்டணியாக இணைந்து எதிர்காலத்தில் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது எப்படியும் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். காணி பிரச்சனை எவ்வாறு இங்கு தீர்க்கப்பட போகிறது, அரசியல் தீர்வு விடயம் எவ்வாறு செய்ய போகிறார்கள், அதே போல மாகாண சபை விடயம் எவ்வாறு செய்ய போகிறார்கள், இந்த விடயத்தில் தான் இவர்கள் கூட்டணியாக இணைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் இதே கூட்டணி செயற்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி ஆட்சி காலம் இருக்கும்போது இந்த அணியில் உள்ளவர்கள் ரணில் மைத்திரி அரசு ஆட்சி காலத்திலே செயற்பட்டார்கள். இதில் சிலர் அமைச்சர்களாகவும் செயற்பட்டிருந்தார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்திருந்தார்கள். இப்போது அந்த கூட்டணி ஒன்றாக இணைந்து செயற்படுவதற்கான ஒரு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது யாருடைய பின்புலத்தில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழ ஆரம்பித்திருக்கிறது. ஏதோ ஒரு வெளி சக்திகளினுடைய பின்புலத்தில் இந்த கூட்டு அமைக்கப்பட்டிருக்கிறதா, இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான அரசியல் செய்வதற்காக இந்த கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதா, நாளடைவில் நாடாளுமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் கேள்விகளை கேட்பதற்காகவும் ஒன்றிணைந்து எதிர்க்கட்சிகளாக ஒன்றாக செயல்படுவதற்கு இந்த முடிவு எடுக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் இந்த கூட்டு என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு கூட்டாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கூட்டினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதுதான், அதை தொடர்ந்து நாங்கள் வரவேற்க முடியுமா, அல்லாவிட்டால் கடந்த காலத்தினுடைய கூட்டுக்களைப் போல இந்த கூட்டும் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி ஒரு வெளிப்படையான அணுகுமுறை இல்லாமல் தேர்தலுக்கான ஒரு கூட்டாகவும் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு கூட்டாகவும் இது இருக்குமா என்பதுதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக பல முயற்சிகள் இங்கு மேற்கொண்டிருந்தார்கள். ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம், இதிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற விடயம் பேசுபொருளாகிறது. ஆனால் இப்போது தமிழ் பேசும் மலேக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள், அதே போன்று முஸ்லீம் சமூகத்தினரை பிரதிபலித்துகின்ற கட்சிகள் எல்லாம் இப்போது ஒன்றாக வந்திருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளாக அங்கு இருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லீம் மக்களைச் சேர்ந்த ரிசாட் பதியுதீன் தலைமையிலான கட்சி, ரவ் ஹக்கீம் தலைமையிலான கட்சியும் இருக்குது. அதே போல் மலையகத்திலே மனோ கணேசன், ஜீவன் தொண்டமான இங்கே முன்னிலைப்படுத்திய அந்த கட்சி இருக்கிறது. அதே போல் வடகிழக்கை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய கட்சிகள் இருக்கிறது. ஆகவே இந்த 6 கட்சிகளும் கூட்டாக இணைந்து இப்போது ஒரு முடிவை நோக்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முடிவினுடைய நடைமுறை சாத்தியமான விடயங்கள் எவ்வாறு நகரப்போகிறது என்பதுதான் இங்கு இருக்கின்ற முக்கியமான விடயம். இந்த புதிய கூட்டு என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலும், மலேக மக்களை பொறுத்தவரையிலும், முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு பலமான ஒரு கூட்டாக பார்க்கலாம். ஆனால் அந்த பலம் என்பது இவர்கள் நகர இல்லாவற்றில் இவர்கள் எடுத்து வைக்கின்ற அடிகளை பொறுத்துத்தான் இங்கு அமையப்போகிறது. ஆகவே மக்கள் நலன் சார்ந்து மக்களினுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி மக்களினுடைய விடுதலைக்காகவும் மக்களினுடைய அரசியல் தீர்வுக்காகவும் மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும் இந்த கூட்டணி பலமாக செயற்படுமாக இருந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த கொள்கையிலிருந்து மாறுபடுவார்களாக இருந்தால் இந்த கூட்டணியும் கடந்து வந்த கூட்டணியைப் போல பிசுபிசுத்து போய்விடும், அது இல்லாமல் போய்விடும். சில நாட்கள் பேசுபொருளாக இருக்கும், அவ்வாறே அதுவும் இல்லாமல் சென்றுவிடும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் யார், எதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது என்கின்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 6 பிரதான கட்சிகள் இங்கு ஒன்றாக சங்கமித்திருக்கிறார்கள், ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் இது எவ்வாறான நகர்வுகளை நோக்கி நகரும் என்பதை பொறுத்துத்தான் கள நிலவரங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். கடந்த காலங்களிலே செய்யப்பட்ட கூட்டுக்கள் போல, கடந்த காலங்களிலே விட்ட தவறுகளைப் போல அல்லாமல் ஒரு புதிய கோணத்தில் பயணித்தால் சாதகமான ஒரு முடிவையும் மக்களுக்கான ஒரு சிந்தனையும் நாங்கள் நோக்கி செல்லலாம் என்பதுதான் உண்மை.